ஹாய், எல்லோருக்குமே வணக்கம். ஏஎஸ் தமிழ் சமையல் யூடியூப் பக்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த காணொளியில் வாழைப்பூவை வச்சு எப்படி வடை செய்கிறதுன்னு சொல்லித்தான் காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இதுதான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கு முதல்ல 1.5 சுண்டளவில் மைசூர் பருப்பு எடுத்து 2 மணித்தியாலத்துக்கிட்ட நனைய வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து வாழை பொத்தியை சின்ன சின்னதாக வெட்டிட்டு மிக்சியில் போட்டு அடித்து அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பம் என்று சொன்னால் மிக்சியில் போட்டு அடிக்காமல் நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டிட்டும் சேர்த்து கொள்ளலாம். நான் அன்றைக்கு அரைச்சி சேர்க்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா தெரியும், வாழைப்பூவும் பருப்பும் கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதோட நான் வெங்காயம் சேர்க்க போகிறேன். பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் செய்கிறோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன வெட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். அதோடு சேர்த்து அதோட கருவேப்பமிலையும் நிறைய வெட்டி வச்சிருக்கிறேன். கருவேப்பமிலையும் சேர்த்திருக்கிறேன். இதோட இனிமே செத்தல் மிளகாய் சேர்க்க போகிறேன். அது அந்த முதல் இருந்த பாத்திரம் குழைக்கிறதுக்கு காணாத மாதிரி இருந்தது. அதால் பெரிய பாத்திரத்தில் நான் மாற்றிக்கொள்கிறேன். இப்போ வெங்காயமும் கருவேப்பமிலையும் போட்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து இப்போ உப்பு சேர்க்கிறேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக செத்தல் மிளகாய் மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து கட்டர் தூள் பிளானுக்கு அடித்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு கொஞ்சம் சேர்க்கிறேன். இது கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன். என்னென்னு சொன்னால் செத்தல் மிளகாயும் சேர்க்க போகிறதால கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் போடுறேன். இதுக்கு பிறகு செத்தல் மிளகாய் சேர்க்கிறேன். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சமாக செத்தல் மிளகாய் சின்ன சின்ன வெட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். இனிமே இதை ஒன்றாக குழைக்க போகிறேன். குழைக்கிறதுக்கு முதல்ல நான் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். அதாவது கடலை மாவு நான் சேர்க்க போகிறேன். ஏனென்று சொன்னால் பருப்பின் மனம் கொஞ்சம் இருக்கும். நம்மளாவே தெரியும் உங்களுக்கு, மைசூர் பருப்பு கொஞ்சம் லைட்டாக மணக்கம். இப்போ அந்த மனம் போகிறதுக்காக கொஞ்சமாக கடலை மாவு நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் கடலை மாவு சேர்த்து குழைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நார்மலாகவே நீங்கள் குழைச்சிட்டு வடைக்கு தட்டி பொரிச்செடுத்தா சரி. ஓகே, எண்ணெய்க்குள்ளே இப்போ வடையை சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டிட்டு போட்டுட்டு பொரிச்செடுத்தா சரி. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பூ மிகவும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள். இலகுவில் பெரும்பாலானவர்கள் இதை தூக்கி வீசுவார்கள். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நேரடியாக சாப்பிட்டீங்களா அது கசாப்பு சுவை இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் இப்படி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவையாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டுக்கொள்ளுங்க. நன்றி.